வணக்கம். இப்போ நீங்க நல்ல ஒரு கல்யாண மண்டபம் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரமக்குடிக்கு பக்கத்துல இளையான்குடி. இதுக்கு பக்கத்துல வடக்கு சாலை கிராமம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த மண்டபம் அமைஞ்சிருக்குது. இந்த இடத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 10,000 சதுர அடியில பிராண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 25 சென்ட். மொத்த பரப்பளவு ஒரு 50 சென்ட் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டேஷன். பிளஸ் இன்னும் ஒரு 50 சென்ட் வந்து ஒரு பட்டா நிலம். ஓவராலா 1 ஏக்கர் இடப்பரப்பளவுல 25 சென்ட் மட்டும் கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா. இந்த அளவு பெரிய மண்டபம் பிராண்ட் நியூவா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்டிங் ஸ்டேஜ், அதாவது ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குது. அது வந்து அது வந்து முடிச்சிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும். ஆனா ஓனர் வந்து இப்போ உடனே அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உடனடியாக அதை லிக்விடேட் பண்ணணும். அதனால சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த இடத்துடைய கன்ஸ்ட்ரக்டட் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ மட்டுமே நான் சொல்றேன். ஸோ இடத்துடைய வேல்யூ அதுக்கு மட்டும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ஒரு சென்ட்டுக்கு எடுத்துக்கிட்டா கூட 1 ஏக்கர் பரப்பளவு மொத்தம் டோட்டலாவே வந்து ஒரு 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. இப்போ இன்ஸ்டன்ட் நம்ம கிட்ட வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு அவங்க கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஸோ ஒரு மேரேஜ் ஹால் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 90ல இருந்து 100 ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறைந்தபட்ச மதிப்பீடு ஒரு 50,000 ரூபாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 50 லட்சம் ரூபாய் வருட வருமானம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு கல்யாண மண்டபம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம் தான். அதனால உங்களுடைய பணத்தை கல்யாண மண்டபத்துல இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து நல்ல அந்த கம்யூனிட்டி, அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் வந்து எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லக்ஸுரியஸான ஒரு மண்டபத்தை வந்து சூஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஸோ நான் சொல்றது குறைந்த மதிப்பீடு 50,000 ரூபாய், மினிமம் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அங்க நம்ம சார்ஜ் பண்ண முடியும். நான் சொல்றது குறைந்த மதிப்பீட்டு மட்டுமே. மந்த்லி இன்கம் வந்து ஈஸியா ஒரு 5 லட்ச ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்ல, வருடம் சொத்தோட மதிப்பு வந்து ஏறிட்டே தான் போகும். 1 ஏக்கர் வாங்கி போடுறீங்க, நாளைக்கு அந்த 1 ஏக்கர் வந்து 2 லட்சம் மாறும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி அசெட்டாக அது பில்ட் ஆயிடும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 3 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பேங்க் லோன் 100% செஞ்சும் கொடுக்குறாங்க. இது தவிர்த்து மேலும் உங்களுக்கு எந்த விவரம் வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். இது கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி. இந்த சொத்து வந்து ரொம்ப நாள், அதாவது ரொம்ப ஹைலி டிமாண்டபிள் சொத்தா தான் இருக்கு. மண்டபம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க. தேங்க்யூ.